அனைவருக்கும் இனிய வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பகுதி அதாவது தமிழினுடைய தகுதித்தாள் தேர்வுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். சோ முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுப்பிழையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒற்றுப்பிழைனா ரெண்டு எழுத்து சந்திக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய அந்த பிழை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சந்திப்பிழை. அதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா ஒற்றுப்பிழை. சோ அப்படி பார்க்கும்போது கணா கண்டேன் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி குறிலுக்கு அப்புறமாக அடுத்து ஆகார ஒற்று, அதாவது ஆகார இப்ப நாவ பிரிச்சீங்கன்னா இன்னும் கூட்டலாம். அந்த ஆகார சொற்கள் வந்து வறுமொழியோட முதல்லையும் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இங்க வல்லினம் மிகும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஒற்று பிழையை கண்டறிக, அப்ப தப்பு இருக்கிறத கண்டுபிடின்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஓடா குதிரை, ஓடாத குதிரைன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஓடா அப்படின்னு சொல்லும் போது ஈறு கெட்டிருக்கு, ஓடும்னா நேர்மறை, ஓடாதனா எதிர்மறை. அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால வல்லினம் மிகும், பட் இங்க மிகல. சோ அப்ப இந்த கேள்விதான் ஒற்று பிழையானது. அப்ப மத்த ரெண்டு திருவளர் செல்வன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து வினைத்தொகையை குறிக்கக்கூடியது. சோ வினைத்தொகையில வல்லினம் மிகாது. சோ இதுவும் ஒற்று பிழை அற்றது. சரிங்களா. குதிரை தாண்டியது, ஒரு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு எழுவாய் தொடர்ல வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகாது. சோ அப்ப இங்க பிழை இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடா குதிரை மட்டும்தான். இது ரெண்டாவது கேள்வி, எழுத்து பிழையற்ற தொடரை கண்டறி. கிணறில் போட்டேன், கிணற்றில் போட்டேன்னு வரணும். சுவற்றில் வரைந்தேன் கிடையாது, சுவரில் வரைந்தேன். பூமியை வலம் வருவேன், வயிறு பசிக்கிறது. சோ இதுதான் பிழையற்ற தொடர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரியான வினை சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. ஓடுதல், மா, நன்மை, போ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓடுதல்ன்றது தொழில் பெயர், அவங்க கேட்டிருக்கிறது வினை சொல் கேட்டிருக்காங்க. மான்றது உரிச்சொற்றொடர், நன்மை பண்பு தொகை, சரி பண்பு பெயர், பண்பு அந்த பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல். மை விகுதி மறைஞ்சு வந்தாலும் பண்பு தொகையை குறிக்கும், பட் இது வந்து பாத்தீங்கன்னா பண்பு பெயரை குறிக்குது. சோ இதுல வினைச்சொல் எதுனா போ. ரெண்டாவது இது ஒரு ஏவலாவும் இருக்கு இல்லையா. அடுத்ததா செயலை குறிக்கும் சொல் என்ன சொல், வினைச்சொல். பெயரை குறிச்சா பெயர் சொல். அந்த மற்றெல்லாம் வந்தா இடைச்சொல். சால, தவ, நனி, கூர், களின்னு அந்த வினையை மிகுதிப்படுத்தி வர்றது உரிச்சொல். தேடு எனும் வேர்ச்சொல்லோட வினை எச்சம் என்னதுன்னா தேடி. தேடுகிறான் அப்படின்னா வினை முற்று. தேடுகின்றன, தேடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேடுகின்றன அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு வினை, ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அக்ரிணையில இருக்கக்கூடிய ஒரு பன்மை விகுதி மாதிரி இது வந்து இருக்கும். இப்ப தேடிய அப்படின்னு இது அகரத்துல முடிஞ்சிருக்கு. இப்ப தேடிய புத்தகம் அல்லது தேடிய நாட்கள் அப்படிலாம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அகரத்துல முடியக்கூடிய ஒரு எச்ச சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம், பெயரெச்சம்னு சொல்லுவோம். தேடி அப்படின்னு சொல்லும் போது இது இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல் ஒரு வினை சொல்லை கொண்டு முடிஞ்சுன்னா அதுக்கு பேரு வினை எச்சம்னு சொல்லுவோம். சோ தேடி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் வினை எச்சம் தான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் டி. அடுத்து வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, கேள் அப்படின்ற வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று என்னன்னா கேட்டான். இப்ப கேட்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சிருக்கு, அது வந்து வினை எச்சம். கேட்டன்னு சொன்னா அது பெயர் எச்சம். இது தனிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோட வேர்ச்சொல் என்னன்னா தனி அப்படின்றது. தனிந்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு ஒரு எச்ச சொல், அதை வந்து ஒரு பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணுது, தனிந்த காடு அப்படின்னு சொல்றது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தனிந்து அப்படின்னு இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு தனிந்து நின்றது அல்லது தனிந்து வந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு வினைச்சொல் வரும்போது இதுக்கு பேரு வினை எச்சம். சோ வந்து தனி அப்படிங்கறத என்னது அப்படின்னா வேர்ச்சொல். அடுத்து ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நான், அவன், அல்லன் அப்படின்னு சொல்லணும். அல்லன் கொடுத்திருக்காங்க. எழுதியது இவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். சோ அதுவும் கொடுக்கல. இவை பூக்கள் அல்ல அப்படின்றது கரெக்டான வார்த்தை. அவர்கள் கவிஞர் அல்லர்னு சொல்லணும். சோ மத்த 3 ஆப்ஷனும் தப்பு. சரியான தொடர் வந்து இதுதான். அதாவது அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு. கொல், கோல். கொல் அப்படின்னு அர்த்தம்னா பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். கோல் அப்படின்னா கோல் சொல்றது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. கோல் அப்படின்னா கோல் சொல்றது. அடுத்து குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வர்ற மாதிரி ஒரு தொடர்ல அமைக்க சொல்லியிருக்காங்க. இப்ப மலை அப்படின்றதோட நெடில் எழுத்து என்னது, ம குறில். அப்ப அதோட நெடில் மா, அப்ப மாலை. சோ மலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு மலை மேல மாலை நேரத்தை ஒரே சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க மலை மலைன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே குறில் தான், அவங்க குறியில நெடிலாக்குன்னு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து மலை, இங்க மாலைன்றாங்க. இந்த லகரம் என்ன இருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. சோ இதுவும் தப்பு. அடுத்ததா மலை மாலை, இது கரெக்டா இருக்கு. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மலை மழலை அப்படின்னு சொல்றது. சோ அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா பிழை திருத்தம்
வண்ண கூட்ட படங்கள் மவ்வீறு ஒப்பழிந்து உயிரீறு ஒப்பும் அப்படின்ற விதிப்படி வண்ண படங்களாக மாறி இருக்கு. அடுத்து வந்து பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படின்னு சொல்லும் போது உயர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சே அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ சே அப்படின்றது வந்து எருது அப்படின்ற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியும் தரும், உயர்வு அப்படிங்கிற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருளையும் தரும். அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய தொடர்கள்ல பிழை திருத்தத்தை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது. சில்க் சட்டைனா பட்டு சட்டை, சில்க்னா பட்டு, காட்டன்னா பருத்தி. அடுத்து கீழ்கண்ட தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். இப்ப நம்ம வந்து படிச்சிருப்போம் ஒரு ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வரணும். ஓர் ஏடு, ஓர் ஏனி, ஓர் அகராதி அப்படின்னு வரணும். இப்ப இந்த ஒருன்றது ஒரு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். ஒரு நகரம், ஒரு நாடு, ஒரு சாவி, இப்படி எல்லாம் வரக்கூடியது. அதே மாதிரி இந்த ஒரு அப்படின்றது வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அது வரக்கூடாது, அக்துன்னு வரணும். இப்படி அதுன்னு வரணும்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல்லு என்ன சொல்லா இருக்கணும்னா அது நகரம் அப்படின்ற மாதிரி உயிர்மை எழுத்து இருக்கக்கூடிய சொல்லா இருக்கணும். இப்படி அது அப்படின்றதுக்கு பக்கத்துல ஒரு உயிர் எழுத்து வரும்போது அது அதுன்னு வரக்கூடாது, அக்துன்னு வரணும். அக்து ஒரு இனிய பாடல் அப்படி. அடுத்து ஊர் பெயருடைய மறு வந்து மன்னார்குடி வந்து மண்ணை அப்படின்னு சொல்றது. அடுத்து ஒரு பொருட்பன்மொழி உலகம் அப்படின்றது தரணி, நானிலம், மேதினி, இதெல்லாம் என்னது அப்படின்னா உலகத்தை குறிக்கக்கூடிய வேர்டு. அடுத்து மேதி அப்படின்றது எருமையை குறிக்கும். மேதின்றது எருமையை குறிக்கும், மாடு குறிக்கும், பகடை குறிக்கும். வேறினா என்னதுன்னா தேனை குறிக்கக்கூடியது. சோ இதுல பொருந்தாச்சொல் தேனி. அப்ப பொருள் வந்து கண்டிப்பா தெரியணும். இப்ப இங்க பாருங்களேன், பருதி, கதிரவன், இது எல்லாமே சூரியன் பகலவனை குறிக்கக்கூடியது. மகவு, செய், இது ரெண்டுமே குழந்தையை குறிக்கக்கூடியது. குளவினாலும் என்னது அப்படின்னா குழந்தை தான். இயம்புதல், உரைத்தல், விளம்புதல், இதெல்லாமே பேசுறத குறிக்கக்கூடியது. சோ அந்த மாதிரி ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. விசும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானம். அசும்புனா என்னதுன்னா நிலம். அசும்புனா நிலம். சோ அடுத்து கும்பி அப்படின்றது என்னன்னா வயிறு. கும்பினா என்னது அப்படின்னா வயிறு. இது வந்து நிறைய இடத்துல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின். சோ கும்பி அப்படின்றது வயிறு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரியான தொடரை கண்டறிக. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கு. இது எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்களேன். நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். இங்கேயும் நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். இங்கேயும் அதேதான் இருக்கு. சோ இங்கே இதை எதை வச்சு இந்த ஆன்சர் வந்து அவங்க செக்ரிகேட் பண்றாங்க அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட். சோ இங்க பாருங்க, நீ, நீ, தீ, காற்று, வான் எல்லாம் அகர வரிசைப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இங்க இருக்கிற எந்த ஆப்ஷனுமே பொருந்தாது. ஆனா இந்த 4 ஆப்ஷனுமே ஒன்னா இருக்கு. இதுல எதுக்காக இவங்க சி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இது எல்லா ஆப்ஷனும் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா ஆப்ஷனுமே ஒண்ணுதான். நிலம் எல்லாத்துலயும் ஒண்ணுதான், நீர் ஒண்ணுதான், தீ ஒண்ணுதான், காற்று ஒண்ணுதான், வான் ஒண்ணுதான், என்பன அப்படின்றது ஒண்ணுதான், ஐம்பூதங்கள் ஒண்ணுதான். சோ இது வந்து இந்த கொஸ்டினே தவறானது. அடுத்து மரபு பிழையற்ற தொடர். யானை வந்து கர்ஜிக்காது, என்ன செய்யும்? பிளிரும். யானை வந்து கத்தும் கிடையாது, யானை பிளிரும். சரிங்களா? சிங்கம் வந்து கர்ஜிக்குமா? பசு வந்து கதரும். சரிங்களா? சரி. அடுத்ததா பொருத்தமானதை தேர்ந்தெடுது. நேற்றுன்னு சொல்லும் போது இது இறந்த காலம். அப்ப நமக்கு தெரியும் இடைநிலைகள் வச்சு பார்க்கும்போது இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் இறந்த கால இடைநிலை. இப்பும் இவ்வும் எதிர்கால இடைநிலை. கிரு, கின்று, ஆணின்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெய்தது அப்படின்றதா என்னது அப்படின்னா இத்தீட்டின்படி இறந்த கால இடைநிலை. பெய்கிறது கிருன்னு வந்துச்சுனாலே நிகழ்காலம். நேத்தைக்குன்றப்ப எப்படி இன்னைக்கு அதை வந்து நிகழ்காலத்துல சொல்ல முடியும்? சோ தப்பு. பெய்து கொண்டிருக்கிறது. சோ இதுவும் தவறு. அப்ப நேற்று மழை பெய்தது, ஆப்ஷன் பி. அடுத்து பலவின்பால் சொல்லை கண்டறிக. வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பலர்பால். வந்தான் அப்படின்னா அது ஆண்பால். சரியா? அப்ப பலவின்பால் மாடுகள் அப்படிங்கிறதுதான். அடுத்து பலர்பாலை குறிக்கிறது அப்படின்றது வந்து அவர்கள். சரிங்களா? அவன் அப்படின்னா அது ஆண்பால். மாடுகள்ன்றது அதாவது வந்து ஒன்றன் பாலை குறிக்கக்கூடியது மாடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாடுன்றத மட்டும்தான் குறிக்கிறது. அதுல என்ன மாடு வேணாலும் இருக்கலாம். சோ அப்ப அதை குறிக்கும் போது இது வந்து பலவின் பாலாக மாறிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்வினை தொடரை தேர்ந்தெடு. தன்வினைனா அவன் அந்த வினையை செஞ்சிருக்கணும். அவன் திருந்தினான். இதே இது அவன் திருத்தினான் அப்படின்னா இன்னொருத்தரை திருந்த வச்சிருக்கான். அப்ப இது பிறவினை.
சரிங்களா? அவன் திருந்தினான் அப்படின்றதான் தன்வினை. அடுத்து செய்வினை தொடரை கண்டறிக. கவிதா உரை படிப்பித்தாள். இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்றது வந்து செய்யப்பாட்டு வினை. கவிதா உரை படித்தாள், அதாவது கவிதான்ற எழுவாய், இதுக்கு அடுத்து வரக்கூடிய அவரால் செய்யப்பட்ட அந்த செய்யப்படும் பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தாலோ மறைஞ்சு வந்தாலோ அது என்னது அப்படின்னா செய்வினை தொடர் தான். அப்ப எப்படி இருக்கணும் அந்த ஃபார்மட் அப்படின்னா, ஒரு எழுவாய், அவரால் செய்யப்பட்ட ஒரு செய்யப்படும் பொருள், அதுக்கு பக்கத்துல ஐங்கிற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சோ வெளிப்படையாவோ வரலாம், அதுக்கப்புறமா பயனிலையை கொண்டு அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது என்னது அப்படின்னா செய்வினை தொடர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வென்றதை பரணி, பகைவரை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் என்னது அப்படின்னா பரணி. அடுத்து சரியான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது பாரதியார். இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா அறிவியல் தொழில்நுட்பம். ஸோ அப்போ பாசன தொழில்நுட்பம்ன்றது இரிகேஷன் டெக்னாலஜி. ஃபிக்ஷன் அப்படின்றது வந்து புனைவு. ஃபிக்ஷன்னா புனைவு, விசானா நுழைவு இசைவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து அடுத்ததா பாருங்க, கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ன்றது பண்டை இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்ன்றது பக்தி இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்றது நவீன இலக்கியம். அடுத்து சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். மின்னணு கருவிகள் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, போர்க்கருவிகள் வேற, மின்னணு கருவிகள் வேற. இப்ப வந்து இந்த இதுல செய்யக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மின்னணு கருவிகள் தான். அடுத்ததான் செயலர் அப்படின்னு சொல்றாங்க. செயலர்னா யாரு? மாலுமி. செயலர்னா மாலுமி. ஸோ விமானி அப்படின்றது வந்து பைலட். சரிங்களா? விமானினா பைலட். அடுத்து அகவை முதிர்ந்த தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978 இருந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த எந்த வயது நிறைவடைந்த தமிழர்கள் விண்ணப்பிக்கலாம்னா 58 வயசு. இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நமக்கு. சரிங்களா? சோ இது வந்து நமக்கு சிலபஸ்ல கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட ஒரு இதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரபு தொடருக்கு ஏற்ற ஒரு பொருள். பால் என்ன செய்யணும் அப்படின்னா பருகணும். நீர் குடி. சரிங்களா? சாப்பாடு வந்து உண்ணு, அந்த மாதிரி சொல்றது. முறுக்கு தின், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து வினை மரபை குறிக்கக்கூடியது. அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிந்து சரியான. சேவலோட வேலை என்ன? கூவுறது. கோழி என்ன செய்யும்? குக்கரிக்கும். மயில் என்ன செய்யும்? கவும். காகம் என்ன செய்யும்? கரையும். அடுத்து ஓமை தொடர். கிணறு வெட்ட பூதம் கிளம்புனது அப்படின்றது திடீர்னு நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் ஓமை தொடரோட பொருள் வந்து வாழையடி வாழையா நடக்குது அப்படின்னா தலைமுறை தலைமுறையா அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. சரிங்களா? இப்ப வந்து வாழையடி வாழையான்றது கிட்டத்தட்ட இந்த நீண்ட காலம் வாழுதல் அந்த மாதிரிலாம் சொல்றது. ஆனா பொருள் எக்ஸாக்டா என்னன்னா, வாழை அடி வாழைனா ஒரு வாழை இன்னொரு அடி வாழையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழையை வந்து வெட்டுவாங்க. சோ அடி வாழை கொடுக்கறதுக்கு பேரு தான் வந்து வாழையடி வாழை அப்படிங்கிறதோட பொருள். அடுத்தது வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. அப்ப வாழையடி வாழைனா தலைமுறை தலைமுறையாக, ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருக்கிறது அப்படின்றது. அடுத்து வந்து குற்ற முறையீட்டு மனுவை ஆங்கிலத்துல எப்படி படிப்பாங்கன்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒளிச்சேர்க்கை. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. எக்ஸ்கவேஷன்றது அகழாய்வு. அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்றது வந்து புற ஊதா கதிர்கள். சரிங்களா? அல்ட்ரா வயலட் அப்படின்றது வந்து புற ஊதா கதிர்கள். சரிங்களா? இது ஒரு வந்து கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்ப வந்து நமக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். அப்ப அகசிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள். சரிங்களா? அல்ட்ரா வயலட்னா புற ஊதா கதிர்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா புகை ஓவியங்கள். கேவ்னா புகை, பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள், சோ புகை ஓவியங்கள். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு மவுண்டெயின்ல இருக்கிறது வந்து மலை ஓவியங்களாக சொல்லுவாங்க. அப்புறம் நடுவண் அரசு உவேசா அவர்களினுடைய தமிழ் தொண்டினை சிறப்பிக்கக்கூடிய வகையில 2006 என்ன வெளியிட்டாங்கன்னா போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. சோ உவேசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு சிலபஸ் ஆத்தரா இருக்கிறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உவேசா. சோ அந்த உவேசாவை வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு தமிழறிஞர், இவர் ஒரு பதிப்பாளர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1855 பிறந்த ஒரு நபர். சரிங்களா?
சோ தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பிச்சு நமக்கு கொடுத்தவர். 3000க்கும் மேற்பட்ட ஒரு ஏட்டுச்சுவடிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பதிப்பிச்சிருக்கிறாரு. சோ ஊவேசாவை பத்தி நிறைய சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு 1932ல சென்னை யூனிவர்சிட்டி மதிப்பூர் முனைவர் பட்டம் வந்து கொடுத்தாங்க. இது தவிர மகோமாத்தியாய, தட்சிண கலாநிதி இந்த பட்டம்லாம் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. 2006ல இவருக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. 1942ல இவர் சென்னையில இருந்து அந்த ஊவேசா அந்த பெசன் நகர்ல இருந்த நூல் நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. உத்தமதானபுரத்துல இவருடைய வீடு வந்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து துரைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. முடியரசன். சோ இதுவும் நிறைய இடங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா கேக்குறாங்க. சோ வந்து இந்த இப்ப கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுவுடல்பட்டி அங்க வந்து பிறந்தவர் தான் யார் அப்படின்னா நம்ம கண்ணதாசன். சரிங்களா? சோ வந்து முடியரசன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. சரிங்களா? சோ அந்த வகையில துரை மாணிக்கம் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்படி ஒரே மாதிரி முடியக்கூடிய பர்சன்ஸை கொடுத்துருவாங்க. அதுல நம்ம தான் அழகா எடுக்கணும் ஆட் ஒன் அவுட்ல. தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர் யாருன்னா மொழிஞாயிறு தேவனைய பாவலர். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா தேப்போ மீனாசுந்தரனார் வந்து ஊவேசாவோட ஆசிரியர். இவர் வந்து சோ தேப்போ மீனாசுந்தரனார் ஊவேசாவோட ஆசிரியர். இவரும் சிலபஸ்ல இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தலபுராணங்களை பாடுறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா தேப்போ மீனாசுந்தரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து ஐயை, கொய்யாக்கனி இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இந்த இதழ்கள்லாம் அவர் நடத்திருப்பாரு. மொழிஞாயிறு தேவனைய பாவனர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அடுத்தது ஏலாதி அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் வந்து கணித மேதாவியார். ஏலாதிக்கு வந்து கணித மேதாவியார். 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். அடுத்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அப்படின்னா செல்வம் வந்து வழி கேட்டுக்கிட்டு போகுமா யாருக்கு அப்படின்னா தொய்வில்லாமல் ஊக்கத்தோட உழைக்கிறவர்களுக்கு, ஊக்கத்துடன் உழைப்பவர்களுக்கு. அத ஊக்கம் உடையான் உலை. அடுத்து வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஷ் அடைவர். அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினு மோகப்படும் சொல்லுவாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாச்சு அந்த பழியை சொல்வார் இல்லையா? அதை சொல்லும் போது ஒழுக்கமா வாழ்ந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மேன்மையை அடைவோம். அடுத்து 2 வினைகள் சேர்ந்து சேர்த்து. நானும் எனது தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்றோம். நானும் என்னோட இதுதான் 2 வினைகளுக்கு இடையில அந்த பொருள் வேறுபாடு. நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க இன்னொன்னு விரிந்து விரித்து. விரிந்த நூலால் அறிவு விரிந்தது. சாரி, விரித்த நூலால் அறிவு விரிந்தது. விரிச்சு வச்ச புக்கால என்ன செஞ்சிருக்கு? அறிவு விரிவடைஞ்சிருக்கு. சோ கரெக்ட் தான். விரிந்த நூலால் அறிவு விரித்தது. சோ இது தப்பு. பூவிதழ் விரிந்தது, மயில் தோகையை விரிச்சது. பூவோட இதழ் விரிஞ்சிருக்கு, மயில் அதை பார்த்து தொகையை விரிச்சிருக்கு. கரெக்ட் தான். பூ இதழ் விரித்தது, மயில் தொகை விரிந்தது கிடையாது. சோ அப்ப 1, 3 தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்து பாருங்க வாழ்க்கையே படகு அப்படின்னு சொல்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை விரி. அப்ப அங்க வல்லினம் என்ன செய்வீங்க? வல்லினலுக்கு வந்திருக்கனால மிகணும் மிகல. அப்ப இது தப்பு. இது ஒரு உருவகம். தண்ணீர் தொட்டி. இந்த இடத்துல என்ன மிகணும்? தண்ணீரை கொண்டுள்ள தொட்டி அப்படின்னு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை நிற்கக்கூடிய அந்த தொகையில வல்லினம் மிகணும் மிகல. மோர் குழம்பு. மோரை கடைந்து செய்யப்பட்ட அந்த குழம்பு அதுவும் வந்து உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகணும் மிகல. சோ இதுவும் தப்பு. வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காயால் செய்யப்பட்ட பொரியல். அப்ப 2ஆம் 3ஆம் 4 5 இந்த 4 வேற்றுமை உருவுகளோட உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகும். அடுத்து எதிர்ச்சொல். ஈதல்னா கொடுக்கிறது. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் ஏற்றல். இது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கீர்த்தினா என்னதுன்னா புகழ். கீர்த்தினா புகழ். வானம் கிடையாது. சரிங்களா? விசும்புனா நிலம், அசும்புனா என்னது அப்படின்னா வானம்னு சொல்லுவோம். சோ கீர்த்தினா என்னது அப்படின்னா புகழ். இது அழகிய மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து ஒரு குறிப்பால உணர்த்துறது. அது காலம்லாம் காட்டாது. சோ வந்து குறிப்பால உணர்த்துறதுக்கு பேர் குறிப்பு பெயர்ச்சம். அடுத்து நில் என்ற வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் வந்து நின்றவன். இல்ல நின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏ யா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். இதுல மொழிக்கு முன்னாடி வர்றது என்ன, யார், ஏன். சரிங்களா? அப்ப வந்து முதல்லையும் இறுதியிலையும் வர்றது, இடையில வர்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அவனா, அவனோ அப்படின்னு கேக்குறது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும்.
சோ இந்த வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இடங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. வினா எழுத்துக்கள் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன செய்யுது அப்படின்னா வகிக்கக்கூடியதாக இருக்கும். சோ அந்த வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 5 எழுத்தை சொல்லுவோம். இதுல என்ன, யாரு, இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும். அவனா, அவனோ அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு இறுதியில வரும். இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படின்னு மொழிக்கு முதல்லயும் வரும், நீதானே அப்படின்னு சொல்லி இறுதியிலையும் என்ன செய்யும் அப்படின்னா வரும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்ல இணை எழுத்துக்கள் இல்லாத எழுத்து எதுனா ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. நீங்க நல்லா கவனிங்க. உயிர் எழுத்துல ஆ கா இவங்க 2 பேரும் இணை, இ ஈ இவங்க 2 பேரும் இணை, உ ஊ இவங்க 2 பேரும் இணை, ஏ ஏ இணை, ஓ ஓ இணை, ஐக்கு ஐன்னு சொல்லும் போது அது ஈல முடியும், அவுக்கு ஊல முடியும். இதெல்லாம் இணை எழுத்து. அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் தான் என்னது அப்படின்னா இணை எழுத்துக்கள். எங்கன்னா நம்ம நீங்க இக்கு இஞ்சு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இட்டு இந்து, இப்பு இம்மு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எரள வளலுக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கம், மஞ்சள், கண்டம், தந்தம், அடுத்து ரம்பம், தென்றல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எழுதின எல்லாத்துக்குமே வல்லினத்துக்கும் வல்லினம் இணை எழுத்தாக வர்றதுக்கு எக்ஸாம்பிள். சோ ஆயுதத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. அறம் அப்படின்னா இந்த அறம்னா ஒரு கருவி, ரம்பம் அந்த மாதிரி குறிக்கிறது. இந்த அறம்னா தர்மத்தை குறிக்கக்கூடியது. சோ ஆப்ஷன் பி. இது பிழையான சொல் வந்து பாத்தீங்கன்னா தென்றல். சரிங்களா? கண்டம் இந்த கண்டம் கிடையாது, இந்த கண்டம். மண்டபமும் இந்த மண்டபம் கிடையாது, இந்த மண்டபம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நீள் உழைப்பு அப்படின்னு சொல்லுது. அடுத்து இடம் எல்லாம் பிரிச்சீங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம், இதுவும் உடல் மேல் உயிர் ஒன்றல். அடுத்து வெண்குடை, இதை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை, ஈறுபோதல தான் மை விகுதி போகும். அடுத்து தாவரங்களினுடைய அந்த இளமை பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து பிள்ளை, மடலி, பைங்கூழ் இதெல்லாம் வந்து சொல்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களோட இளம் பெயர்கள். இந்த தாறு, கொலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கள் அந்த பிஞ்சு விடுது இல்லையா, அதை குறிக்கக்கூடியதாக இருக்கு. வெர்பு அப்படின்னா மலை, கழனினா வயல், பருதினா சூரியன், முகில்னா மேகம். சோ இங்க கேட்டிருக்கிறது வெர்போட பொருள் தான். சோ அப்ப மலை. சரணாலயம் அப்படின்னா புகலிடம். வலசை போகுது அப்படின்னா பறவைகள் வந்து வாழிடத்துக்காகவோ இனப்பெருக்கத்துக்காகவோ தட்பவெப்பநிலை காரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வலசை போதல். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முரலும் அப்படின்றது எதோட வேலை வந்து முரல்றது அப்படின்னா வண்டு தான் வந்து முரலும்னு சொல்லுவாங்க. இங்க எதுக்காக வந்து முழங்கும்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சிங்கம் தான் வந்து முழங்கும்னு சொல்லுவோம். சரியான பொருள் அறிக. முரளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வண்டோட வேலை என்னன்னா முரல்றதுன்னா அது ஒரு சவுண்டை விடுறது. அப்ப அது ஒலிக்கும் அப்படின்ற ஓசையை குறிக்கிறதுனால இங்க முழங்கும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 பொருள் தருக அப்படின்னா சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்ன நெல், சொன்றி, சோறு அந்த மாதிரிலாம் வேர்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அடுத்தது கை அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம். அஞ்சனம்னா அந்த மை தீட்டுறதுக்கு யூஸ் பண்றது. சோ நாகுனா இளமை, தூணா அந்த துப்பு உணவை குறிக்கிறது. சேர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட எதிர்ச்சொல் நீக்குதல். அடுத்து எங்கே, எதற்கு, எப்படி, என்ன இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறுத்தற்குறி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினா சொற்களுக்கு பின்னாடி எதுக்கு பின்னாடி நிறுத்தற்குறி போடணும், இந்த அதாவது எங்க, எதற்கு, எப்படின்னா வினா சொற்கள், அப்ப அதுக்கு பின்னாடி வினாக்குறி தானே போடணும், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரே வாயில பல, அதாவது ஒரே எழுவாயில பல தொடர்கள் வருகின்ற இடங்கள்ல எந்த மாதிரி நிறுத்தற்குறி, ஒரே எழுவாய். இப்ப வந்து கண்ணன் படித்தான், உயர்ந்தான், வளர்ந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு எழுவாய் தான். அவன் செஞ்சிருக்க பல்வேறு வேலைகளை சொல்லும் போது போட வேண்டிய வேலை என்னன்னா அரைப்புள்ளி. ஆனா நம்ம கமாதான் போடுவோம், அப்படி போடக்கூடாது. அரைப்புள்ளி தான் என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். ஒரு சென்டென்ஸை முடிக்கக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்கணும். சரிங்களா? சோ இந்த நிறுத்தற்குறிகள் டாபிக் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, அது பார்க்கலாம். அடுத்து அவன் என்ற ஆண்பால் சொல்லினுடைய சரியான வினை முடிவு அவன் வந்தான், அவர் வந்தார். அப்ப அவன்றது ஆண்பால் சொல், அப்ப அவன் வந்தான். அவரள பிறவே அப்படின்னு சொல்றாங்க. அவரள பிறவேனா அக்ரிணை. சரிங்களா? அதாவது வந்து என்மனார் சுட்டே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க. அக்ரிணை என்பது அவரள பிறவே அப்படின்னா உயர்திணையில இருந்து அல்லாதது. அப்ப உயர்வு அல்லாத திணையை குறிக்கிறது தான் அந்த அவரள பிறவே. இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தீர்வன அப்படின்னு அர்த்தம்னா நீங்கிறது.
தெளிவு அப்படின்னா அர்த்தம் நல்ல காட்சி, ஓர்தல்னா நல்லறிவு, கூற்றம் அப்படின்னா பிரிவுகள். அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை, வந்தான்னா அது தன்வினை, வருவானான்னா அது வினை தொடர். அடுத்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா அர்த்தம்னா ஒளி ஊடுருவக்கூடிய காட்சி. அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அலைவரிசை. நானோ டெக்னாலஜினா நுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி அப்படின்றது உயிரி தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். வேலி அப்படின்னா அர்த்தம்னா பள்ளத்தாக்கு, வேலினா பள்ளத்தாக்கு. அப்புறம் அட்வொகேட் அப்படின்னா வழக்குரைஞர், வழக்கறிஞர் கிடையாது, வழக்குரைஞர். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிங் அப்படின்னா அர்த்தம்னா இயக்குதல், இயக்குதல். இது வந்து இயங்குதல் கிடையாது, அவர் தான் இயக்குறாரு மத்தவங்க, சோ அது இயக்குதல். அடுத்து பாருங்க, அளவுக்கு பழமொழியை தேர்வு செய்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்து பாருங்க பழமொழியோட பொருள், விருந்து டேஷ், மருந்தும் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி. அடுத்து பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள், மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்கலாமா அப்படின்னா, மண்குதிரையை வந்து ஆத்துக்குள்ள இறங்கணும்னா மண்ணு கரைஞ்சுதானே போகும். அப்ப நம்ம தகுதி இல்லாத ஒருத்தரை நம்பி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு செயல்ல இறங்கணும்னா அது வந்து மண்குதிரை மாதிரி கரைஞ்சுதான் போகும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருள், அப்படின்னா பசுக்களோட கூட்டம். அப்ப அந்த கூட்டத்தை எப்படி சொல்லுவோம்னா ஆணிரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆணிரை, கற்குவியல், திராட்சை வந்து குலை, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது அடுத்து பீகார் மாநிலத்தோட மைய பகுதியான நாலந்தாக்கு பக்கத்துல ராஜகிருகம் அப்படின்ற நகர்ல தான் குப்தர்கள் காலத்துல கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். இங்க இருக்கக்கூடிய ரத்னோதாதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 மாடி கட்டிடத்துல உண்மையின் மலை அப்படின்ற நூலகத்துல 90 லட்சம் புத்தகங்கள், புனிதமான கையெழுத்து பிரதிகள்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. இங்க நாலந்தா வந்து உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக இருந்துச்சு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நாலந்தா தான் உலகின் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம், உலகத்திலேயே அட் ஃபர்ஸ்ட். இங்க 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள்லாம் இருந்தாங்க. பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளுடன் வானியல், மருத்துவம் இந்த மாதிரி பாடங்கள்லாம் கற்பிக்கப்பட்டது. ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னா ராஜகிரகத்துல இருக்கு. அதுல இருந்த மாணவர்களோட எண்ணிக்கை எத்தனை? 10,000. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரோட காலத்துல கட்டப்பட்டது? குப்தர்களோட காலத்துல என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கட்டப்பட்டது. சரிங்களா? சோ இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அப்ப வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆனது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட கூட கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னொரு ஒரு ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறமா வந்து கல்வி எப்படி இருக்கும்னா அப்ப நாலந்தால கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி முதலாம் குமாரகுப்தரோட காலத்துலதான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இது பண்ணப்பட்டது. ஆனா அது வந்து அந்த பால வம்சம் இருக்கு இல்லையா, அதோட பேரரசரான தர்மபாலர் தான் அதை நிறைய புதுப்பிச்சிருப்பாரு. சரிங்களா? நாலந்தா ஆக்சுவலி யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா 2016 வந்து நாலந்தா யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? நாலந்தா வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ குப்தர்களோட பீரியட்ல தான் இது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஒரு இதாக்கப்பட்டது. அப்ப இதை யாரு சூறையாடிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1193 பக்தியார் கில்ஜி அவர் தான் வந்து இந்த இதை வந்து தீக்கிரையாக்குவார். ஸோ முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் நாலந்தா தான். இங்க இருக்கக்கூடிய நூல்களோட எண்ணிக்கை 90 லட்சம். நல்லா கவனிக்கணும், 90 லட்சம் நூல்கள் இருக்கான். அடுத்து பூங்குடி எனும் காவியத்திற்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன். சோ நமக்கு யாரெல்லாம் சிலபஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். சோ ஊவேசா இருக்கிறாரு, காகிதமில்லத்து தாராபாரதி இருக்கிறாரு, பட்டுக்கோட்டை இருக்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி முடியரசன் என்ன செய்யறாரு அப்படின்னா சிலபஸ்ல இருக்காரு. கவிஞர் தமிழ்மொழி இருக்கிறாரு. கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடலை பாடினவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். நம்ம கண்ணதாசன் சிலபஸ்ல இருக்காரான்னு கேட்டா இருக்காரு. சரிங்களா? கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா, சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில இருந்திருப்பாரு. சோ கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடலை வந்து எழுதினவர். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு வீரமாமுனிவருக்கு வந்து பட்டம் சூட்டினது யார் அப்படின்னா ராவி சேதுபிள்ளை. நமக்கு ராவி சேதுபிள்ளை சிலபஸ்ல இல்ல, ஆனா வீரமாமுனிவர் சிலபஸ்ல இருக்காரு. நன்னூல் தொன்னூலாக விளங்குகிறது அப்படிலாம் இவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். சென்னையில இருக்கக்கூடிய எந்த பகுதி சமய பணியாற்றினாரு ஜி.யு. போப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தோம்ல தான் என்ன செய்வார் அப்படின்னா ஜி.யு. போப் வந்து சமய பணியாற்றி இருப்பாரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ், அதாவது ஒரு சிலபஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர் ஜி.யு. போப். சரிங்களா? இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருப்பாரு. சிறுபஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் எத்தனை அறக்கருத்துக்களை கொண்டதுன்னா 5. திரிகடுகம் 3. ஏலாதி எத்தனை அப்படின்னா 6. ஏலாதி வந்து யாரு? கணித மேதாவியார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன், திரிகடுகம் நல்லாதானார். சரிங்களா? இதனுடைய ஒவ்வொரு பாடல்லையும் 3 கருத்துக்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்து உலரெனும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். எப்படி ஊடால கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா
எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், எவை இரண்டும் கண்ணனத்தகும் அப்படி நம்பர் ஓரியன்டா கேட்கலாம். அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்காய் என்று தரும். அப்ப எவை நான்கும் இழுக்காய் என்று தரம் அப்படின்னு கேட்கலாம். சோ அப்புறம் எதிர்ச்சொற்களை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அன்பும் அரணும் அந்த மாதிரி வரக்கூடியது. அப்புறம் சுட்டப்புண் உள் ஆறும் ஆறாது, அந்த மாதிரி எதிர்ச்சொற்களை வச்சு திருக்குறள்ல கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம், அந்த அருட்செல்வம் அப்படின்றத அதை வந்து கொடுக்கக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த குறள் வந்து இருக்கும். சோ வந்து இந்த அருட்செல்வம் அப்படின்னு சொல்றது அந்த திருக்குறளை குறிச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு குறள் இருக்கு. பூரியார் கண்ணுமுல, அதாவது மற்றவர்களிடம் காட்டக்கூடிய அன்பு கருணை இரக்கம் தான் நல்ல பண்பு. பொருட்செல்வம்னா என்ன கிடையாது அப்படின்னா பூரியார் கண்ணுமுல அப்படின்னா பணம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தீய குணம் கொண்டவர்கள்ட்ட கூட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த குறள் வந்து இருக்கும். சரி, நம்ம 100 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும்.